கிளாசிக் ஸ்டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து 20+ ப்ராப்பர்ட்டிஸ் வந்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு 3 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி அண்ட் பால்கனியோடு இருக்குது. பாய்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சு என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 BHK அண்ட் இங்கேருந்து வந்து நீங்கள் எல்லாமே வந்து பக்கத்துலேயே ரீச் பண்ணிக்க முடியும். வணக்கம் மக்களே, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் அப்துல். அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பாண்டிச்சேரி தான் வந்திருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து பாண்டிச்சேரி வரும்போது எந்த ஸ்டே நல்லாயிருக்கும், ஸோ எப்படிப்பட்ட ஸ்டே நல்லாயிருக்கும், எங்கே இருக்குது ஸ்டே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கன்ஃபியூஷனில் வந்துருப்பீங்க. இப்போ வந்து கிளாசிக் ஸ்டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து 20+ ப்ராப்பர்ட்டிஸ் வந்துருக்கு. நீங்கள் எந்த மாதிரி வேணும்னு கேட்குறீங்களோ அவங்க வந்து பக்கா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அவங்களோட 2 ப்ராப்பர்ட்டி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி லெட்ஸ் see. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் ரெசார்ட். ஸோ இவங்கள்ட்டையும் வந்து நிறைய ரூம்ஸ் வந்து இருக்குது. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், நான் முதல்ல சொன்ன மாதிரி இவங்கள்ட்ட வந்து எக்கச்சக்க ரூம்ஸ் வந்து இருக்குது. ஆனால் எல்லா ரூம்ஸும் வந்து சிமிலராக தான் இருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு ரூம் வந்து பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இந்த ரூம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் ஸ்டே பண்ணலாம் போல். ஒரு பெரிய பெட் வந்து போட்டிருக்காங்க அண்ட் பக்கத்துலேயே வந்து படுத்துங்கிற மாதிரி ஒரு சின்ன சோஃபா கம் பெட் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 3 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி அண்ட் பால்கனியோடு இருக்குது. ஸோ வாங்க அதையும் காட்டுறேன். ஸோ இதுதான் இந்த பால்கனி வியூ. வாங்க உங்களுக்கு அதையும் காட்டுறேன். கமேன். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோ மரங்களாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பால்கனி வந்து நீங்கள் ஈவினிங் டைமில் இங்கே உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே பீஸ்ஃபுல்லாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் வந்துருக்கு. பாய்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சு என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நல்லா க்ளீனாக நீட்டாக பெருசாக ரொம்பவும் டெப்த் இல்லை. ஸோ நீங்கள் ஜாலியாக குளிச்சு என்ஜாயும் பண்ணிக்கலாம். ஸோ இன்டோர் கேம்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உள்ளே வந்து கேரமு, ஸோ செஸ்ஸு அது மாதிரி கேம்ஸும் வந்து விளையாண்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவனோட செகண்ட் ப்ராப்பர்ட்டி. இது வந்து ஆரா கேலக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி. ஆனால் உள்ளே வந்து ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க. உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கமான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 BHK அண்ட் எல்லாமே வந்து இங்கே இருக்க ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 BHK தான் இந்த ஹோம் ஸ்டேயில். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு ரூம் காட்டுறாங்க. ஸோ நல்லா நீட் அண்ட் க்ளீனாக வந்து வச்சுருக்காங்க. நல்லா பெருசாக வந்து இருக்குது. ஒரு நீங்கள் குரூப்பாக வர்றீங்கன்னா வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பெட்டாக இருக்கட்டும் அண்ட் அந்த ரூம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே வியூ பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் ஒரு பால்கனியும் வந்து இருக்குது. உங்களுக்கு வாங்க காட்டுறேன். ஸோ ஒரு அருமையான பால்கனி வியூ, செம்மையான பால்கனி வியூ வந்து இருக்குது. ஒரு ஃபுல் பேக்காக இருக்குன்னே சொல்லலாம் ஒரு ஹோம் ஸ்டே. அண்ட் இங்கேருந்து வந்து நீங்கள் எல்லாமே வந்து பக்கத்துலேயே ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து சுற்றி பார்க்குற வரீங்கன்னா குரூப்பாக இங்கே வந்து ஸ்டே பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். ஸோ கிளாசிக் ஸ்டே அவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் அப்துல்.